ஒரு டவுனில் இருக்க பையன் பேர் ரவி. ப்ரைவேட் கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கான். அவனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ரவிக்கு இருக்கிற ஒரே துணை அவனோட ஃபோன் மட்டும்தான். சாப்பிடும்போது தூங்கும்போது எல்லா டைம்லேயும் ஃபோன் தான் அவனுக்கு இருக்க துணை. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கால் பண்ண மாட்டான், யார்ட்டையோ பேச மாட்டான், தனியாகவே தான் இருப்பான். ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவன் ஃபோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. கால் அட்டன் பண்ணுனா ஒரு வயசான அம்மாவோட குரல். ரவி, நல்லா இருக்கிறியாப்பா? ரவிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. யாருன்னு தெரியல, ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆனால் டெய்லி அதே டைமில் அவனுக்கு கால் வருது. அந்த வயசான அம்மா டெய்லி அவனோட ஹெல்த்தை பற்றி, சாப்பிட்டியா இல்லையான்னு, டயர்டாக இருக்கா அப்படின்னுலாம் விசாரிக்கிறாங்க. ரவிக்கும் அது மெதுவாக பழகி போகுது. ரவியும் ஆஃபீஸோட ஸ்ட்ரெஸ்ஸு, தனிமையாக இருக்கிறது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ரவி கேட்குறான், அம்மா, நீங்க யாரு? ஏன் எனக்கு தினமும் கால் பண்ணி இப்படி அன்பா என்ன விசாரிக்கிறீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சா கால் வராதுப்பா. ரவிக்கு கொஞ்சம் பயம் வருது. ஆனால் அந்த குரலில் அவன் அம்மாவோட பாசம் தெரிஞ்சுது. ஒரு நாள் ரவி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்தான். அந்த அம்மாவோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு அன்னைக்கு கால் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் ரவிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. பேஷண்ட் பேர் யாருன்னு தெரியல, இந்த நம்பருக்கு கால் பண்ண சொன்னாங்கன்னு. ரவி உடனே ஹாஸ்பிட்டல் ஓடி போய் பார்க்குறான். ஐசியூவில் இருந்த அந்த வயசான அம்மாவை பார்க்குறான். அந்த அம்மா ரவி கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, என் பையனுக்கும் உன் வயசு தாப்பா இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். நீயும் அம்மா அப்பா இல்லாமல் தான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு தெரியும். உன் குரலை கேட்க தான் தினமும் நான் உனக்கு கால் பண்ணினேன். இங்கே பாருப்பா ரவி, ஃபோனு மட்டும்தான் எல்லாமேன்னு நினைக்காதப்பா. வெளியே வந்து எல்லார்கிட்டையும் பேசு, மனுஷங்களோட பழகு. அப்போ தான் உனக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். நீயும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. என் பையன்தான் எனக்கு இல்லை, நீயாவது எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் ரவி அப்படின்னு ரவி கையை பிடிச்சி சொல்லிட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. ரவி அந்த அம்மாவை நினச்சி ரொம்ப அழுகுறான். ரவி அன்னையிலிருந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதையே விட்டுட்டான். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட, குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். உயிரற்ற பொருளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உயிருள்ள மனிதர்களுக்கு கொடுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.